5 கப்பல்கள் நிறைய சோடியம் பெர்குளோரேட்டுடன் ஈரானுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய கப்பல். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய நிகழ்வு, ஈரான் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய தலைவர்களுடைய புகைப்படங்கள், அமெரிக்கா ஒரு பயங்கரவாத நாடு, களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய மக்கள், ஹிஸ்புல்லாக்கள் அடித்திருக்கக்கூடிய கிரியாத் சோம்னா, மியா கலீஃபா அனுப்பியிருக்கக்கூடிய வீடியோ, இப்படி பல்வேறு தரப்பட்ட தகவல்கள் தான், வீடியோக்களுடைய ஆதாரங்களோட தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதான செய்தி என்னன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதுல முதலாவதான செய்தி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்து அளவுல மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, சோடியம் பெர்குளோரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாலிடான வெடிக்கக்கூடிய மருந்து பொருட்களா. இந்த பொருள் 5 கப்பல், கிட்டத்தட்ட ஒரு கப்பல்ல அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 20,000 டன் அளவிற்கு இன்னைக்கு அந்த வெடிமருந்து பொருட்களை ஏத்தலாமா. அப்படிப்பட்ட மருந்து பொருட்களோடு 5 கப்பல் இன்னைக்கு ஈரானுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்குதுங்க. காரணம் என்னன்னு சொன்னா, 785 மிஸ்ஸில்ஸ், நான் சொல்ல ட்ரோன் இல்ல, 785 மிஸ்ஸில்ஸை இன்னைக்கு தயாரிக்க முடியுமா இந்த சோடியம் பெர்குளோரேட்டை வச்சு. அதனால இன்னைக்கு உலகத்தரவுல மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. இது யார் அனுப்பியிருக்கா அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போது, இந்த டெலிகிராப் சேனல் என்ன சொல்றாங்கன்னா, சீனாவிலிருந்து இந்த கப்பல் ஈரானுக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவலை தந்திருக்கிறாங்க. பரவலா சீனா இன்னைக்கு இல்ல ஈரான் பக்கம் அப்படிங்கிற தகவலை பரவலா பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதா இதன் வழியா நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னைக்கு சீனா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஈரானுடைய வான்பரப்பை நம்ம அழிச்சிட்டோங்க. அவங்களுக்கு நேவி ஃபோர்ஸ் கிடையாது, அவங்களுடைய ட்ரோன் வசதிகள் எதுவும் கிடையாது, மிசைல்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே 90% காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது உலகத்து அளவுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லாக்கள் அவங்க அமைச்சிருக்கக்கூடிய வீடியோக்கள் கிரியாத் சோம்னா பகுதியில இன்னைக்கு இஸ்ரேலை தொடர்ந்து அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உன்னை வாழ முடியாத அளவிற்கு நாங்க பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த செயல்களை காட்டிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து இன்னைக்கு லெபனானுடைய பல பகுதிகளில் இஸ்ரேல் வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா, லெபனானுடைய பின்ட் ஜெபீல் அப்படிங்கிற ஒரு பகுதி, இந்த பகுதிகளில் யாருமே மக்கள் உள்ள இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியில போயிருங்க. அதே மாதிரி அவருடைய போக்குவரத்து தொடர்பை துண்டிக்கிறாங்க. அதான் மக்கள் எந்த ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போக முடியாதவாறு என்ன பண்றாங்கன்னா, அந்த வழிகளை எல்லாம் தடுக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி ஜென் எபீலியன் ஒரு பகுதி இருக்கான், முழுக்க இந்த பகுதிகளில் அதிகமாக கிறிஸ்துவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியாம். இந்த பகுதிகளில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் இன்னைக்கு அதுலயும் ஒரு கட்டுப்பாடை போட்டு அங்க மக்கள் உள்ள இருக்கிறவங்க வெளியில வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல இடங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவுசியா அப்படிங்கிற ஒரு பகுதியிலேயே இன்னைக்கு லெபனானுடைய பகுதிகளில் தாக்கி கிட்டத்தட்ட காசாவுடைய நிலைமைக்கு நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு இன்னைக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் ஈரான் தரப்பிலிருந்து பேசக்கூடிய வார்த்தை, ஈரான் தரப்புல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, லெபனானுடைய ஒரு பகுதி எங்களுடைய ஒரு பகுதியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு ஈரான் சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை முழுமை பெறணும்னு சொன்னா, இதுக்கு அப்படியே கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொன்னா, நீ என்ன பண்ணணும்னா, லெபனான் எங்களுடைய ஒரு அங்கமாக தான் நாங்கள் பார்க்குறோம், இல்லாட்டி இந்த போர் நிறுத்தம் முழுவதுமாக வராது அப்படிங்கிறத சொல்றாங்க. நேற்று இரவே இதை சொன்ன மாத்திரத்தை என்ன நடக்குதுன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில
கப்பல்கள்லாம் எதுவும் நகராம இருக்குது. வெறுமனே போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் வார்த்தையா இருக்கே தவிர எந்த கப்பலும் அங்க நகராம இருக்கு. அதனால கரண்ட்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கச்சா எண்ணுடைய டாலர் வீதம் ரேட் கூடி இருக்கு. $101 போயிருக்குது இன்னைக்கு அப்படிங்கிற செய்தியும் கிடைக்குது. அப்ப லெபனானுக்கு உறுதுணையா நாங்க ஈரான் இருப்போம் அப்படிங்கிற செய்தியும் வருது. அதே சமயம் ஈரானை சார்ந்த ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அந்த விமர்சனமும் நம்மளுடைய பார்வையில் நியாயமா தான் தெரியுது. என்ன காரணம்னு சொன்னா லெபனான் இன்னைக்கு அடிக்கிறப்ப நாங்க அடிக்கலாம் தான் இருந்தோம். ஆனா பாகிஸ்தான் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க அடிச்சிடாதீங்க, அப்படி செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க மௌனம் காக்குறோம். ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பேச்சுவார்த்தை இருக்குது. அந்த பேச்சுவார்த்தையில ஜேடி வான்ஸ் வர்றாரு, விட்காஃபர் வர்றாரு, அதே மாதிரி ட்ரம்ப்னுடைய மருமகன் ஒருத்தன் இருக்கிறான். ஐயோ, இவனை விட மோசமானவன் அவன். காசா மக்களை கடுமையா விமர்சிச்சவன் அந்த குஷ்னர், அவனும் அங்க வர்றான். அதே மாதிரி சனிக்கிழமை ஈரானுடைய தரப்பிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சியாவும் சபாநாயகரா இருக்கக்கூடிய கலிபாஃபும் அவர்களும் இதுல கலந்து கொள்றாங்க. அதனாலதான் நாங்க லெபனானை வந்து அடிக்கும் போது பாகிஸ்தான் சொல்லும் போது நாங்க மௌனம் காக்குறோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. இது கடுமையான விமர்சனத்தை ஈரான் மேல வச்சிருக்குது. அந்த விமர்சனத்தை கூட பல பேர் சரியாக தான் பார்க்கறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து இன்னைக்கு அமெரிக்கார்கள் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய முன்னாள் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தவர் டக்கர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது இஸ்ரேலுக்கு $1 கூட போகக்கூடாதுப்பா, $1 கூட செய்யக்கூடாது, அவனையே நம்ம தூக்கி தேவையில்லாம சுமந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்களாம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதா இருந்தா, ஒரு காலத்துல பிஜேபி யாருமே தமிழ்நாட்டில் சீந்த கூட மாட்டாங்க. இவனை எதுக்குடா நம்ம தேவையில்லாம தூக்கி சுமந்துகிட்டு இருக்கணும், இவனே மக்கள் மத்தியில் வெறுப்பு விதைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம மத கலவரத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்படி இருந்தா நம்ம தூக்கி சுமக்கணும்னு நினைச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கருத்தமைப்புல இன்னைக்கு டக்கர் சொல்றாங்க, இன்னைக்கு இஸ்ரேலை வந்து நம்ம தூக்கி சுமக்க கூடாது, நான் $1 கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற தகவலை டக்கர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, மாசம் 3 மில்லியன் USD அளவிற்கு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அமெரிக்காவினுடைய மக்கள்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய போர்ல இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறாங்க. 60% பேர் எதிராக நிற்கிறாங்களாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடியரசு கட்சியை சேர்ந்த பல பேர், அதாவது ட்ரம்ப் கட்சியை சேர்ந்த பல பேர், அவருடைய கட்சி பேர் குடியரசு கட்சின்னு சொல்லுவாங்க, அந்த கட்சியை சேர்ந்த பல பேரை இன்னைக்கு 60% மேல இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அமெரிக்கர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக இன்னைக்கு கலங்காண்றாங்க. நியூயார்க்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நியூயார்க்கில் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் கொந்தளிச்சு போராடுறாங்க. டோன்ட் டச் ஈரான், ஈரானை டச் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதோடு சேர்த்து சொல்றாங்க, அமெரிக்கா ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட், அதாவது அமெரிக்கா ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு அங்க மக்கள் போராடுறப்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் இருங்க, சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை. நம்ம $3,000 கொடுத்து அண்ணாமலை கூட்டு வர்ற மாதிரியோ நயனா நாயந்தர் கூட்டு வர்ற மாதிரியோ மொட்டை ஆர்ப்பாட்டம் இல்லை. மக்கள் வெகுண்டெழுந்து போராடுறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா ஒரு பயங்கரவாத நாடு, நீ ஈரான் மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தரப்புல இருந்து நீ ஹிஸ்புல்லாக்களை அடிச்சேன்னு சொன்னா நான் உன்னுடைய போட்டோ, அந்தரங்க போட்டோவெல்லாம் ஒளியிடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வை ரொம்ப அழகா நிகழ்த்தி காட்டி இவங்க எவ்வளவு கேடு கெட்டவங்க அப்படிங்கிறத ஈரான் நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒன்று என்னன்னு சொன்னா, அதாவது இஸ்ரேல் IDF-னுடைய முன்னாள் தளபதி இப்ப அவுச்சாயின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு அரலூசு, இதுக்கு முன்னாடி இருந்தவன் முக்காலூசு, அவனுடைய பேர் என்னன்னு கேட்டேன் ஹர்சி ஹலாவின்னு சொல்லுவாங்க. அவனுடைய போட்டோக்களை ஹேக் பண்ணி ஹண்டலாங்கிற அந்த அவங்க அமைப்பு வச்சிருக்கிறாங்க ஈரான். அது அவங்க போட்டோக்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. எடுக்கும்போது பார்த்தா இந்த ஹர்சி ஹலாவி எப்படி இருந்திருக்கான்னு சொன்னா, பெரும்பாலும் சட்டை இல்லாம பொம்பளைகளோட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவா இருந்திருக்குது. இன்னைக்கு நெத்தனியான சொல்றான், உலகத்திலே ஒழுக்கமான ராணுவம்னா நாங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹர்சி ஹலாவினுடைய போட்டோ இன்னைக்கு உலகத்தளவில் இஸ்ரேல நல்ல மக்கள் இருக்காங்க, என்னடா இப்படி இருக்கிற, நீ என்ன ஒழுக்கமான ராணுவம்னா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு பல மக்கள் விமர்சனம் செய்துகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. மியா கலீஃபா அவங்க லெபனானை சேர்ந்தவங்களாம், அவங்க இன்னைக்கு ஒரு வீடியோவை அழுதுகிட்டே போட்டுருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, லெபனான்ல பல மக்கள் தாக்கப்படுறாங்க,
பல மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இந்த மக்கள்லாம் இப்படி கொல்லப்படுறதுக்கு தான் இருக்கிறாங்களா, இதை யாரும் கேட்க மாட்டீங்களா, இது யாரும் கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இந்த பேச்சை தொடர்ந்து லெபனான்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, பல மக்களை நான் பார்த்தேன் குண்டு போடப்பட்டப்ப. பல பேர் பில்டிங் கீழே இருந்தாங்க, பில்டிங் அடியில் இருந்தாங்க. பல பேர் தாக்கப்பட்டு அவங்க குத்துயிர் கொலையுமா கிடந்தாங்க. அவங்களுடைய உறவினர்கள் அவங்களை தேடி போய் காப்பாற்ற போனாங்க. சிறுவர்கள்லாம் தன்னுடைய தகப்பனை பெற்றோரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் பில்டிங் தாக்கப்பட்டு பில்டிங்லேருந்து அப்படியே கீழே விழுந்து நம்மளும் இறந்து போயிடுவோமோ அப்படின்னு பயத்தினால என்ன பண்ணாங்கன்னா பால்கனிலேருந்து குதிக்கிற காட்சியெல்லாம் நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்துச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க. இதனால என்னவோ மியா கலீஃபா அவருடைய வீடியோ வந்து இன்னைக்கு அவங்க அழுதுகிட்டே போட்டிருக்க வீடியோவுக்கு சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில நம்ம சவுதி அரேபியா என்னன்னா சுல்தானா ரபேஹா, என்ன பேரை கேட்டவன ஒரு மாதிரி கல்யாணியாக பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்ன விஷயம்னா சுல்தானா ரபேஹா அப்படின்னு சொல்லி 2 ட்ரோன் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். எப்படா எல்லாம் முடிஞ்சு போயாச்சு, எல்லாம் கதவை சாத்தி வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டான்டா. கிட்டத்தட்ட போரினுடைய அம்சங்கள்ல பாதி இது முடிஞ்சு போயிருக்கு, பாதி இது அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நாங்கள் ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு காட்டியிருக்க இந்த விஷயத்த நம்ம எப்படி சிரிச்சுக்கிட்டு பார்க்குறோமோ அது மாதிரி உலகத்திற்கு ஆளுகள்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் பார்க்குறாங்கிறது. இந்த சுல்தானா ரபேஹா ட்ரோனை சவுதி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியில் மக்கள் இப்படி தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இவங்களை பாருங்களேன், என்ன மாதிரியான மேப்படியாங்களா இருப்பாங்கன்னு சொல்லி இன்னமே திருந்தவே இல்லைங்க சல்மான். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பிப்ரவரி 11 வாக்குலேயே என்ன பண்ணான்னு சொன்னால் விட்காஃபர்ட்டையும் ஜேடி வான்ஸ்ட்டையும் எங்கள் வான்பரப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி அடி 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 அப்படின்னு சொன்ன இந்த சல்மானு இப்போ மறுபடியும் ஓப்பனாகவே சவுதி அரேபியாவும் யூஏஇயும் ட்ரம்ப் ஏங்க விட்டீங்க, இன்னும் அடிங்க, அவனை சும்மா விடக்கூடாது அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னு தெரியலை. பிப்ரவரி 28 இந்த குண்டு ஓடப்பட்டப்ப ஸ்கூலில் 170 பேர் குழந்தை எழுந்து போனாங்கடா. ஒரு போர் நடந்தால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்கிறத யதார்த்தமான உண்மை. அப்படி இருந்து கூட அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எவ்வளோ மோசமாக இருக்காங்கிறத இந்த சவுதி அரேபியாவுடைய யூஏனுடைய செய்தி வழியாக நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் சர்வதேச அளவில் பேசுபொருளாக இருக்குது. அதில் காசா மக்களுடைய நிலை, அதை 20 அம்ச கோரிக்கையை முன்வைச்சு கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2025 போர் நிறுத்தம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த 20 அம்ச கோரிக்கையில் ஒன்று என்னன்னு சொன்னா ஹமாஸ் வந்து தன்னுடைய ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு நிரோத பாணியாக வரணும், ஆனால் எதுவுமே இல்லாமல் வரணும் அப்படிங்கிறது கோரிக்கையில் ஒன்றாங்க. அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அந்த 60 நாள், அதாவது 2வது காலகட்டத்தில் 60 நாள் அதுக்கு டைம் கொடுத்தாங்களாம். அந்த 60 நாள் முடிஞ்சிருச்சு, நான் காசாக்குள்ளே போய் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயிகை இன்னைக்கு அடிக்கிறதுக்காக அங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு காசாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிதாஜ் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் ரிஹான் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தைகளை 9 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தைகளை சுட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. இதுக்கெல்லாம் உலக தலைவர்கள்ல ஸ்பெயின் எப்பயுமே தனி ஒரு இடத்த வகிக்கிறாங்க, தண்ணி ஒரு நிலையை வைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஸ்பெயினில் கடந்த காலங்களில் அதான் நம்ம இந்த போர் சம்பவம் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா நேட்டோ படை நாங்கள் வெளியில் வர்றதா நினைக்கிறோம், இது சரியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விமர்சனத்தையும் வச்சாங்க. அதே நம்ம மக்களுக்கு சொன்னோம், முஜ்தபா அல் கமேனியை பற்றி இவர் ஒரு நல்ல தலைவர் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சாங்க. அவங்களுடைய பார்வை நியாயமாக பார்க்குறாங்க, அவங்களுடைய ஸ்டைலில் கரெக்டாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்னைக்கு ஸ்பெயின் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க, டெஹ்ரானில் இருக்கக்கூடிய எங்கள் தூதரகத்தை நாங்கள் திறக்க போகிறோம், அங்கே நாங்கள் ஆளுகளை நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதும் இன்னைக்கு சர்வதேச அளவில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதாவது இது வந்து ஒரு விளிம்பில் இருக்குங்கிறாங்க, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. பல பேர் சொல்கிறாங்க. அதாவது ஈரானுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது அப்பாஸ் அரக்சியா வந்து பிரதான வெளியுறவுத்துறை அமைச்சர், துணை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் கத்தீப் சாதே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த போர் நிறுத்தத்தில் எங்களை லெபனானை சேர்க்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்களை நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கக்கூடாது, நீ சொல்கிற அந்த 15 கோரிக்கையில்
எங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களை ஏத்துக்கணும். நாங்க யுரேனியத்தை செறிவூட்ட தான் செய்வோம். ஹர்முஸ் ஜலசந்தி எங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அப்படிங்கிறத அவங்க ஆணித்தரமா வலியுறுத்துறாங்க. இந்த முரண்பாடு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு சர்வதேச அளவுல சொல்றாங்க. அதாவது இந்த போரினுடைய ஒப்பந்தம் என்பது மலைக்கும் மடுவுக்குமான நிலை இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மாதிரியே உலக சந்தை இருக்குது. இவங்க போர் நிறுத்த ஒப்பந்தமும் உலக சந்தையும் ஒன்னோடு ஒன்று சேர்ந்ததுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் ரேட்டு கூடி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டி விகிதாச்சாரங்கள், அதாவது அந்த பாண்டிங்னு வச்சிருப்பாங்க அமெரிக்காவில், அதனுடைய விகிதாச்சார அளவுகள்லாம் இன்னைக்கு கூடி போயிருக்குது. இதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஒரு விளிம்பு நிலையில தான் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மைகள்ல ஒண்ணா இருக்குது. சர்வதேச செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசி வந்தாலும் ஒவ்வொரு வீடியோனுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதைகளை சொல்றதுக்கான காரணங்கள் ஒன்று என்னன்னா, அந்த மக்களுக்காக நீங்க உளப்பூர்வமாக துவா செய்யணும். அதே மாதிரி அநியாயக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த உலகறிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பதிவு செய்துக்கிட்டு வர்றோம் இறைவனுடைய அருளால். இன்னைக்கு அப்படிப்பட்ட காசா மக்களுடைய கண்ணீர் கதைகளில் ஒன்று என்னன்னு சொன்னால், ஹம்னா ஹமேட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு பத்திரிகையாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சோசியலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவரும் ஒரு பத்திரிகையாளர் சோசியலிஸ்ட். இவங்க 2 பேரும் காசா மக்களுடைய நல்வாழ்விற்காக போராடிய மக்கள் அப்படின்னு பரவலாக மக்களால் நம்பப்படுது. ஆனால் இஸ்ரேல்காரன் என்ன சொல்கிறான்னா, இவங்க அம்னா அப்படிங்கிற அந்த லேடியே ஒரு தீவிரவாதி அப்படின்னு ஒரு பட்டத்தை அவங்க மேலே அநியாயமாக சுமத்தியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகளில் ஒன்று. 2024ஆம் ஆண்டு இவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு 4 குழந்தைங்க, முகமது, அலி, ஹனா, துஹைவா அப்படின்னு சொல்லி 4 குழந்தைகள் இவங்க தங்கியிருக்கிறப்ப அந்த பகுதிகளில் இஸ்ரேல் அப்படியே டைரெக்டாக அவங்க வீட்டில் குண்டு போடுறான். குண்டு போட்டவுடனே வீடே அப்படியே செதஞ்சு போகுது. செதஞ்சு போனால் அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய மகன்களில் ஒரு மகனாக இருக்கக்கூடிய முகம்மது என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், 9 வயசு அந்த பையன் அந்த இடிபாடுகளில் உள்ளே இருந்து அந்த பையன் அப்படியே வெளியில் வர்றான். அங்கே வரக்கூடிய ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இஸ்மாயில் அல் கேல் என்று சொல்லுவாங்க, அவரும் கொல்லப்பட்டுட்டார். அவர் அந்த சமயத்தில் உயிரோடு இருக்கார். அவர் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறார். ஃபோட்டோ எடுத்தால் அந்த குழந்தை தேம்பி அந்த குழந்தை அழுதுகிட்டே வருது. அழுதுகிட்டே வரப்போ கேட்குறாரு இஸ்மாயில், அவர் என்னப்பா முகமது, என்னாச்சு அன்பே அப்படின்னு ஹபீபி அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி அம்மாவும் அண்ணனும் எல்லாரும் பில்டிங் கீழே மாட்டிக்கிட்டாங்க, விவரிக்கவே முடியல, நான் என்னை காப்பாற்றிக்கிட்டா போதும், நான் வெளியில் வந்துட்டேன், வேறு வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல போய் இஸ்மாயில் அல் கேல் பார்க்குறாரு. அந்த சமயத்தில் ஹம்னா அமேட்டி, அவருடைய மகன் மெஹதி, இன்னும் சில மகன்களோடு அவங்க அந்த இடத்துல சிதைக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது உடல்களுடைய பெரும் பாகங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கிடையில் அவர் கணவர் 1 வருடத்துக்கு முன்னாடி, சம்பவத்தினுடைய 1 வருடத்துக்கு முன்னாடி அவர் கைது செய்யப்படுறாரு. அவர் சையத் அவருடைய பேர். அவர் கைது செய்யப்பட்டு இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில் எப்படின்னு சொன்னால் ஆடைகள்லாம் கழட்டப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு காசாவினுடைய சிட்டியில் அந்த ஆடைகள்லாம் இல்லாமல், ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் அந்த பகுதியில் அப்படியே விடப்பட்டவராக இருக்கிறார். அவர் எந்த தொலைத்தொடர்பும் கிடையாது. இப்போ விடப்படுற அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, மனைவி கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி விடப்பட்டவுடனே தன் குடும்பத்தை தேடி ஓடுனா தன்னுடைய மனைவி அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய மகன் மெஹதி இறந்து போயிருக்கிறாரு. சொல்லவே முடியல. அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் அனுபவிச்சதே இல்லை, என்னால் விவரிக்கவே முடியலை. என்னுடைய மற்ற குழந்தைகள்லாம், உயிரோடு இருந்த மற்ற குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை கேட்குறாங்க, அம்மா எங்க நைட்டில் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. மிகப்பெரிய ஒரு துன்பத்திலையும் கஷ்டத்தையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்னொரு செய்தியை சொல்கிறாரு. ஹம்னா அவர்களுடைய வாழ்வு நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அம்னா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி அவங்க ஒரு பதிவு செஞ்சுருந்தாங்க, நான் என் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய மூதாதையருடைய பிறப்பிடம் எங்கன்னு சொன்னால், ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இருக்குல்ல, அதோட அஸ்டோட்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. இஸ்ராத்தை பொறுத்த மாதிரி அதில் இஸ்தோத்துன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியில் அங்கே இருக்கும்போது இஸ்தோத் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பகுதியில் அவங்க பிறந்தாங்க. பெரிய துன்பங்களை அனுபவிச்சு தான் இங்கே அம்னா அவங்க வந்தாங்க. அம்னாடி வரும்போது அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில் கசப்பு துன்பத்தை தான் அனுபவிச்சு வந்தேன், எல்லா நிலைகளையும் நான் பின்வாங்காமல் உறுதியாக இருக்க வேண்டும் நினச்சேன், எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி
நான் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறேனோ அந்த கொள்கையில நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைச்சேன். என்னதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பதிவு என்று அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. அதை கணவர் பார்க்குறாரு ஜயீத். அவங்க பார்த்துட்டு அதையே அவர் தான் படிப்பினையாக எடுத்துக்கிறாரு. தான் மகன்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே, அம்மா இப்படி இருந்திருக்காங்கம்மா, அம்மா இப்படி செயல்பட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி தாயினுடைய அறிவுரையை, தாய் பேசிய வார்த்தையை ஜயீத் அவங்க பிள்ளைகளுக்கு போதிக்கிற அந்த விஷயம் உண்மையிலே அதை படிக்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் கலக்கம், ஒரு பக்கம் உறுதி, இப்படியான நிகழ்வுகளை நம்மளுக்கு பெற்று தந்ததுங்க. இதுதான் காசா மக்களுடைய கண்ணீர் கதைகளில் ஒன்றா இருக்குது. இது மாதிரியான கண்ணீர் கதைகள் இன்ன பிற மக்களுக்கு தெரிவிப்பது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குதுங்க. ஆனால் மறந்துடாமல் இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுவது வழியாக இந்த மக்களுடைய கண்ணீர் கதையை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறந்துடாமல் நம்ம பேட்டை டிவியோடு இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.